சீதா ஏய் எவ்வளவு நேரண்டி? சொல்லுங்க. லஞ்ச் பேக் பண்ணலையா? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா? உடம்பு சரியில்லை. இத முன்னாடியே சொல்ல மாட்டியா? மாற நீ கூப்பிட்டு வர கேட்கணுமா? ஹலோ, சொல்லு. ஏங்க என்னால சுத்தமா முடியல. வரும்போது ஏதோ டேப்லெட்ஸ் வாங்கிட்டு வரீங்களா? சரி சரி. அப்புறம் எனக்கு வேற கொஞ்சம் என்ன தூக்கம்? அது இல்லைங்க. என்ன இல்லைங்க நல்லைங்க? போய் டிஃபன் எடுத்து வைப்பா. டேப்லெட்ஸ் கேட்டேன்னா மறந்துட்டேன். டிஃபன் எடுத்து வை, குடிச்சிட்டு வந்துடுறேன். கிச்சன்ல எவ்வளோ நேரம் விளக்கிட்டு இருக்கேன்? சீக்கிரம் வர மாட்டியா? பாத்திரம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுங்க, அதான் டைம் ஆயிடுச்சு. போய் மூஞ்ச கழுவிட்டு வா. தூக்கமே வர மாட்டேங்குது. ஏங்க என்ன? அது பீரியட்ஸுங்க இன்னைக்கு. ஹலோ. பீரியட்ஸ் தெரிஞ்சுதான் அவன் கூட எங்கேயா இருந்த தூக்கமே வர மாட்டேங்குது. பேசாம நீங்க வந்துரு. வேணாம் வேணாம், நாளைக்கு நான் வரேன். நாளைக்கு ஃபுல் டே அவன் கூட தான். ஃபுல் டேவா? அப்படி என்ன பண்ண போற? அதை வந்து சொல்கிறேன். இல்லை இல்லை, காமிக்கிறேன். எதுக்கும் ஃபீல் பண்ணாத, நான் இருக்கேன். டைம் ஆச்சு, நான் சமைக்கலையா? டேய் கேட்டுட்டே இருக்கேன், அப்படி என்ன திமிரு உனக்கு? சமைக்க லேட் ஆகும்.
வேணா வெயிட் பண்ணுங்க, இல்லைன்னா போய் கேன்டீன்ல சாப்பிடுங்க. யார்கிட்ட ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்க? ஏன் கேக்குறீங்க? சொல்லுடே. சொல்ல முடியாதுடா. டாவா? கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். மேடம் யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? ஆஃபீஸ் கொலிக். நானும் அதே ஆஃபீஸ் கொலிக் தான். ஆஃபீஸ் கொலிக்னா எந்த மாதிரி? நீங்க எந்த மாதிரி ஆஃபீஸ் கொலிக்கிட்ட பேசுறீங்களோ அந்த மாதிரி. ஹலோ. எதுக்கு அங்க இருந்துட்டு கஷ்டப்படுற? பேசாம நீ என் கூட வந்துரு. என் மனசே வெறுக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் சுத்தமா வெறுத்துட்டா. இவன்கிட்ட குட் பை சொல்லிட்டு எனக்கு என்ன வேணும் கூட பார்த்துட்டு நான் பாட்டு வெளியே வர போறேன். இப்போ என்ன ஆச்சு உனக்கு இவ்வளோ டென்ஷனு? அவ பேசுறதுலே புரியுதுடா, ஏதோ தப்பா இருக்கு. என்னடா தப்பா இருக்கு? ஏன் நமக்கு தெரியாதா ஒரு பொண்ணுகிட்ட நம்ம மாதிரி பேசினா என்ன மாதிரி பதில் வரும்னு? அதுவும் இன்னொருத்த பொண்டாட்டினா சொல்லவே வேணாம். ஏதோ தப்பா இருக்கு. அப்போ நீ பண்ணுறதுக்கு பேர் என்னடா? விசாரித்தேன். உன் ஒய்ஃப் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ் மேனேஜர் தானே அவர்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க. நீ நினைக்கிறது கரெக்டு தான், தப்பு எதுவும் நடக்கலை, ஆனால் நடக்கிற ஸ்டேஜ் தான். அவன் போய் என்ன பண்றேன்னு பாரு. டேய், உனக்கு என்னடா தகுதி இருக்கு நீ போய் கேட்க? டேய், நான் புருஷன்டா. நீ அவகிட்ட புருஷன் மாதிரிடா நடந்துக்கிற. நீ இது வரைக்கும் அந்த பொண்ணை சிரிச்சு பேசிருப்பியா? ஆனா ரேஸ் மாட்ட மட்டும் 32 பல்லும் தெரியுற மாதிரி பேசுவ. நீ அவளை வீட்டு வேலைக்காரி மாதிரி தானே நடத்திட்டு இருக்க. விரக்தியில தான் இந்த முடிவு எடுத்திருப்பாங்க. இப்ப நீ போய் கோவப்பட்டு கத்துனா தப்பெல்லாம் ஓ மேல சாட்டிட்டு அவங்க போயிடுவாங்க. அந்த ரேஸ் மாடல் பேசுறது நிப்பாட்றா. சீதா லைஃப்ல ஒரு வெற்றிட இருக்கு, அது ஒன்னாலதான் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். போய் ஒழுங்கா பேசு. டேய், எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு திருப்பி ரேஸ் மாட்ட போயிடாதடா. கூடவே இருக்கிறதுனால அவ என்னோட தான் எங்க போயிட்டு போறான்னு திமிர் வந்துச்சு. இப்ப இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் தான்டா தெரியும் சீதாவோட அருமை. இனி சீதாவை தவிர வேற எந்த பொண்ணுக்கும் என் வாழ்க்கையில இடம். ரொம்ப வருஷமா கேட்குற கேள்விக்கு மட்டும் தான் பதில் சொல்லிருக்கேன். எனக்கு பேசுறதே மறந்து போச்சு தெரியுமா? நான் உன் கூட மட்டும்தான் மனசு விட்டு இப்படி சந்தோஷமா பேசிட்டு இருக்கேன். அதனாலதான் நேரம் போறது கூட தெரிய மாட்டேங்குது. போச்சுக்காத. நீங்க முன்னாடியே வரீங்கன்னு சொல்ல மாட்டீங்களா? நான் சமைக்க எதுவுமே செய்யல. வேணாம், நான் சாப்பிட்டு தான் வந்தேன். நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். பாத்திரம்லாம் கழுவிட்டேன். டிஃபன் கொஞ்ச நேரத்தில் ரெடியா இருக்கு. காஃபி ஊற்றி வச்சிருக்கேன், காஃபி ஊற்றி குடிச்சிட்டேன். அது இல்லைங்க. என்ன இல்லைங்க இல்லைங்க, போய் டிஃபன் எடுத்து வைப்பா. ஏய், கேட்டுட்டே இருக்கேன், அப்படி என்ன திமிரு உனக்கு?
என் மனசே வெறுக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் சுத்தமா வெறுத்துட்டா இவன்கிட்ட குட் பை சொல்லிட்டு எனக்கு என்ன வேணுங்கிறத பார்த்துட்டு நான் பாட்டு வெளியே வர போறேன். எனக்கு பேசுறதே மறந்து போச்சு தெரியுமா? நான் உன் கூட மட்டும்தான் மனசு விட்டு இப்படி சந்தோஷமா பேசிட்டு இருக்கேன். என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்க நீ? புரியல. என்ன நானும் 2 நாளா பார்த்துட்டு இருக்கேன், திடீர்னு பாசம் இப்படி பொங்கி வழிஞ்சிட்டு இருக்கு. இவ்வளவு நாள் இந்த வீட்டில தானே இருந்தேன், அப்பெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியல. இத்தனை நாள்ல ஒரு நாளாச்சும் என் மூஞ்சியை பார்த்து பேசிருப்பியா நீ? நீ பாட்டு எந்திரிப்ப, உனக்கு என்ன வேணுங்கிற வேலைலாம் நான் பார்த்து பார்த்து செய்யணும். அப்பதானே நான் உனக்கு ஒரு நல்ல வேலைக்காரி. உனக்கு நைட்டுக்கு தேவைனா இல்ல உன் உடம்புக்கு தேவைனா நான் என் உடம்ப தரணும். அப்பதானே உனக்கு ஒரு நல்ல விபச்சாரி நானு. இல்ல இவ்வளவு நாள் இப்படிதானே இருந்துச்சு, இப்ப மட்டும் என்ன திடீர்னு இவ்வளோ அக்கறை? எனக்கு புரியல. எனக்கு இப்ப ரீசன் தெரிஞ்சே ஆகணும். உன் அருமை எனக்கு இப்பதான் புரிஞ்சுச்சு. அசிங்கமா கேட்டுருவேன் ராம், உண்மையே சொல்லு. உன் கொலீக். அதான பார்த்தேன், என்னடா திடீர்னு இவன் எவ்வளோ பாசம் காட்டுறானேன்னு. சூப்பர் சூப்பர். இவன் எங்கடா ஓடி போயிருவான்னு தானே நீ இவ்வளோ பாசம் காட்டிட்டு இருக்க? ஆமா, நான் ஓடி போக தான் போறேன். அதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட ஒன்று கேட்கட்டுமா? நீ யாரு? புரியல. நீ யாருன்னு கேட்டேன். வாஷ் பண்றான். அது தெரியுது, இவ்வளவு நாள் வேலைக்காரி மாதிரி தான் நான் ட்ரீட் பண்ணிட்டு இருந்த. இப்ப திடீர்னு இவ்வளவு பாசம் காமிச்சா நான் எதை நம்புறது? இதுல எது உண்மை? எனக்கு உன் அருமை இப்பதான் புரிஞ்சுச்சு. எப்போ நான் ஒருத்தவங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், ஓடி போக போறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா? அப்போ நான் யாருக்கிட்டையும் பேசாம இருந்து நீ பண்ற டார்ச்சருக்குலாம் நான் பொறுத்துக்கிட்டு போயிருந்தா என் அருமை உனக்கு புரிஞ்சிருக்காதுல. நீயும் ஜாலியா ரேஷ்மா திவ்யான்னு அடுத்தடுத்து போயிட்டே இருந்திருப்பல. என்ன பாக்குற? எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? எல்லாம் தெரிஞ்சும் நான் பொறுமையா இருந்தேன். ஏன் தெரியுமா? நீ வேணும்னு நான் நினைச்சேன். எனக்கு இது இப்பதான் தெரியும் நினைக்காத, எனக்கு 6 மாசத்துக்கு முன்னாடியே தெரியும். நீ வேணான்னு ஒரு 3 நாளுக்கு முன்னாடி தான் நான் முடிவே எடுத்தேன். அதுக்கே நீ இவ்வளோ பயந்து ஒத்துமுறைலாம் அடங்கி என் முன்னாடி உட்காந்துருக்க பாத்தியா? பார்க்க நல்லா தான் இருக்கு. பிரகாஷ் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஹலோ ஹலோ, சொல்லுமா சீதா. ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன். சரிம்மா. இது பிரகாஷ் ஒய்ஃப் அபி. உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் ரொம்ப அழுதேன். யாரை நம்புறதுனே தெரில. அப்போ ஆறுதலாக இவங்க தான் என் கூட இருந்தாங்க. ஹலோ. எதுக்கு அங்கேயே இருந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்க? உன்னால முடியலன்னா வெளியில வந்துரு. என் மனசே வெறுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குமே, என் கூட பேசிட்டு இருந்தது பையன் இல்லை பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம். ஏன் இப்போ பையன்கிட்ட பேசினாலும் இப்போ என்ன தப்பு? ஒருத்தர்கிட்ட மனசு விட்டு பேசுறதுனாலையும் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்றதுனாலையும் அது தப்பான ரிலேஷன்ஷிப் நீ எப்படி முடிவு பண்ணலாம்? ஏன் அது உனக்கு தப்பா தெரியுது தெரியுமா? ஏன்னா நீ தப்பானவன். நீ மாறிட்டேன்னு சொல்றல்ல, எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா நீ உண்மையாவே மாறிட்டியா இல்லை நான் விட்டுட்டு போயிடுவேன் நீ நடிக்கிறியான்னு எல்லாம் கண்டுபிடிக்கவே முடியல. உங்களுக்குலாம் கூட இருக்கும் போது அதோட அருமை புரியவே புரியாதுல. விட்டு போனதுக்கு அப்புறம் உட்காந்து அழ வேண்டியது. கூட இருக்கும்போது நல்லா பார்த்துட்டா நீங்களா குறைஞ்சாத போயிருவீங்க. என்ன மன்னிச்சிருமா. என்னதான் ஆம்பளத்து முள்ள ஓடி அலைஞ்சாலும் உன்னோட உண்மையான அன்பு விட்டு போறன்னு தெரிஞ்ச உடனே என்னால தாங்க முடியலம்மா. என்னை விட்டு போயிடாது, விட்டு போயிடாது, விட்டு போயிடாது.